வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு விமலன் டியூப்ஸ். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது எந்த லெவல்னு கரெக்டாக தெரில. போயிட்டு பட் 6வது லெவல். நான் அன்றைக்கே ஒரு நாள் சொன்னேன், ஃபோனில் சின்ன கோளாறு ஆயிடுச்சுன்னு. இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. பா இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த வீடு இருக்கிற மாதிரி இதில் எல்லாம் போய் நல்லா எட்டி பறக்கிற மாதிரி உதைங்க. அப்போ தான் சவுண்டுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். நான் அடிக்கிற அடியிலேயே அது சூப்பராக இருக்கும் போல். நீங்களும் விளையாண்டுருக்கீங்கன்னா சொல்லுங்கள், ரிவ்யூ எப்படி இருக்குன்னு. இந்த கேமுக்கு எத்தனை 5 ஸ்டாருக்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பேன்னு கேட்டால் 5 ஸ்டார் சொல்லுவேன். பிகாஸ் இந்த கேம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். மியூசிக்கு, உடையிறது எல்லாமே சூப்பராக இருக்கும். தாராளமாக இந்த கேம் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நாளாக அதிகமாக போட்ட வீடியோஸ் நிறையா இருக்குது. நான் எப்படி சொல்கிறது, நிறையா வீடியோஸ் போட்டிருப்பேன். எந்த அளவுக்குன்னா, எத்தனை வீடியோஸ் போட்டிருப்பேன்னு கரெக்டாக எனக்கே தெரியாது. அது ஒரு ஆங்கர் ஆஃப் 6.5 இந்த கேம் பேர். அந்த கேம் பேர் என்னமோ ஸ்டிக்மேன் vs ஜாம்பீஸ்னு ஒரு கேம் இருக்கும். அது நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நான் இந்த கேம் FW ப்ளே, இந்த 2 கேம் தான் அதிகமாக போட்டிருக்கேன். இப்போ இந்த கேம் தான் ரொம்ப அதிகமாக போட்டிருக்கேன். இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டேன். கீழே இருக்கிறத உடச்சிட்டு அப்படியே நம்ம தாய் வச்சு போயிடலாம். பா சில டைம்ஸ் இந்த மாதிரி தான் ஆகும். அதுக்குன்னு இந்த இதை ட்ரை பண்ணாமல் இது பண்ணாதீங்க. அப்புறம் லெவலை ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், தலையை பிச்சுக்குவீங்க நீங்கள். அப்புறம் என்னடா இது தெரியாமல் அங்கே போயிட்டேன். இது வேற அச்சு தள்ளி விட்ருதே. உள்ளே போயிட வேண்டியதான். கொஞ்சம் சும்மா இருங்கடா. இருங்கடா. கண்ட்ரோலுக்கு வந்துக்கிறேன். அட நாயா இருடா டேய். பா நேரம் போட்டு தள்ளியிருப்பானுங்க. ஏதோ ஒரு ஃப்ளோவில் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். பா இவ்வளோ அடி வாங்கி உயிரோடு இருக்கிறான். ஒரே உதையில் சாச்சாச்சு. சம சவுண்டு இல்லை, காது கொஞ்சம் வீ அப்படிங்குது. வாங்கடா இப்போ ஃபுல் ட்ரெயின்ரா ஐயா சாமியே. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, தலையை சீவிட்டு போயிடுச்சு. அது இன்னும் நம்ம கைமாவாயிருப்போம் அந்த இடத்துல. வாலே அடப்பாவி, என்னடா சிம்பிளாக அடிச்சு போட்ட. ஜஸ்ட் மிஸ்ஸு. இந்த பூச்சி வேற எப்போ வரும்னு தெரியலையே. அட நாயா இருறா டேய். அட டேய் இருறா. இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது. சாவடா, என்ன அப்படி நிற்கிறான் தம்பியே. சில டைம்ஸ் இந்த மாதிரி பக்காக இவனுங்களுக்கு.
அதுவும் இந்த மாதிரி பில்டிங்குள்ளே அந்த பூச்சி மச்சி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, செம கடுப்பாயிடுவேன் நான் அப்புறம். ஆனால் அப்போ ஈஸியாக இது பண்ணிடலாம். ஆனால் வெளியும் பூச்சி இருக்கும்ல, அவ்வளோதான். எந்த லெவலில் காட்டுக்குள்ளே பூச்சியை கொண்டு வருவானுங்கன்னே தெரியாது. காட்டுக்குள்ளே மட்டும் பூச்சி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஜோலி ஓஹோ அப்படின்னு ஆட ஆரம்பிச்சிடும். ஐயோ பூச்சி, ஏய் பூச்சி, ஏய் பூச்சி, ஏய் பூச்சி, என்ன சீ விட்டுருச்சு. அட பூச்சியே, இது வேற மேலே ஏறி வருமே, இது செம கடுப்பாயிடுவேன் இந்த டைமில். எங்கே போனாலும் கூடயே வந்து நாய் மாரி. ஏன்டா இப்படியெல்லாம் பூச்சியெல்லாம் செய்கிறீங்க? பார்த்தாலே கடுப்பாகுது. ஏன்டா கண்டுபிடிக்கிறேன்னா ஏதாவது ரிமோட் காரை கண்டுபிடிச்சி கடையில் ஊற்றாச்சும் வியாபாரம் பண்ண வேண்டியதான்டா. ஏன்டா இப்படி எங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறீங்க? இன்னும் லெஃப்ட் சைடு காலில் மொத்தம் ஹெலிகாப்டர் சவுண்டு கேட்குது. ஹெலிகாப்டர் எங்கேயோ வருது போல். தப்பிச்சு போயிடலான்னா போக முடியாது. ஏன்டா அடிச்சுட்டே இருக்கே, அறிவுள்ள உனக்கு? நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான்டா. எங்கிட்ட இந்த வெப்பன் இருக்காப்புலன்னு தெரியல. வெப்பன் கிடையாது. நான் அவனே பறந்து போய் விழுந்துட்டான். என்னடா நீயே அடிச்சுட்டு நீயே பறந்து போய் விழுகுற? நான் காப்பாற்றினோம்னா நேரமாயிடும்னு நினைக்கிறேன். கன்று இருக்காப்புல. கண்ணு இப்போ பாடுற ஒன்று அடிக்கிற அடியில் எப்படி உடம்புலாம் நடுங்கும் பாரு அப்படின்னு அடிக்கிற அடியில். வெளியே வேற ஆளுங்க இருக்கானுங்க, அவனுங்க என்னென்ன பண்ணுவானுங்கன்னு சொல்ல முடியாது. அண்டு அங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, விச் இஸ் பூச்சி. அதை வேற சமாளிக்கணும். இப்போ ஏதாவது ஒன்று 2 ஸ்டாரோ 1 ஸ்டாரோ எத்தனை ஸ்டார் கிடச்சாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த லெவலை முடிக்கணும். இது ஒரு பெரிய விஷயமா இருக்குடா. டேய் சாவுங்களேண்டா. நல்ல வேளை இந்த 8 கால் நாய் வரக்குள்ளே முடிச்சாச்சு. எப்படி இருந்தாலும் திருப்பி வரும்ல. என்ன ஆங்க்ரா 65ன்னு எழுதியிருக்காங்க, அப்போனா இங்கே சம்பவம் இருக்குன்னு அர்த்தம். அவனை வயிற்றுல அடிச்சு போட்டு தெளியாச்சு. டேய் எப்பட்றா இப்போ அடிச்ச? டே வெப்பன் தம்பி இருப்பா. என்னடா இவனுக்கு வந்து அடியை நீ வாங்கிக்கிட்ட? நான் நம்மளை அடிக்கிறான் அவன். அடி கொய்யால. ஏன்டா இவ்வளோ பொருள் மேலாம் உழுது சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே செத்து போயிட்டான். சின்ன கோளாறாயிடுச்சு. ஒரு டைலாக் பேச விட மாட்டானுங்களே. வருவான்ல, வாப்பா தைரியம் தான் வாப்பா. விளையாடும் போது சவுண்டு கொஞ்சம் பாதியில் வச்சுக்கிட்டு இயர்ஃபோன் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்பா ஓகே. ஐயோ டே என்னடா எஸ்எம்ஜிலாம் எடுத்துகிட்டு வரீங்க? என்ன கொடுமை சார் இது. முதல்ல M416 எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தானுங்க, இப்போ இதை எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டானுங்களே. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? நம்ம உலகத்திற்கு என்னதான் ஆச்சு? இந்த ஆங்க்ரா ஸ்டிக் 5 6th லெவலுக்கு என்னதான் ஆச்சு? பயங்கரமாக சத்துங்க இது. என்னடா லெஃப்ட் சைடுக்கு அதில் ஹெலிகாப்டர் போயிட்டு வர சத்தெல்லாம் கேட்குது. அதுக்கப்புறமா ரைட் சைடுக்கு அதில் இந்த கேமில் என்னென்ன நடக்குதோ அந்த சத்தெல்லாம் கேட்குது. எப்படி பிரித்து என்னென்ன ஒன்றாங்கன்னு பாருங்க. ஐயா ஏன்டா இவனை போய் அமுச்சு விட்றீங்களேடா?
இல்லை நியாயமாடா அச்சு சாவச்சிச்சு விடுவோமா நம்ம? ஏய் நாய, அந்த லாஸ்ட் கூப்பிட்டு போயிடுவோம். ஏய் பூச்சி, இந்த லாஸ்ட்டுக்கு வா, ஒன்று வச்சு செய்கிறேன். ஏய் பூச்சி வா, ஒன்று வச்சு செய்கிறேன். மேலே பல்பே காணாமல் போயிடுச்சு, அந்தளவுக்கு இது அடிக்குது. பா, ஒரு வழியாக அந்த பூச்சியை போட்டு தெளியாச்சு. அதுக்குள்ளே ஒரு டைம் செத்தாச்சு. என்னடா கொடுமை இது? என்ன கொடுமை சேருது? இப்படி பண்ணுறீங்களேடா? ஒரு லெவலில் இந்த மாதிரி ஃபைட் கேம்ஸ் எல்லாம் விளையாடுறவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படும்னு நினைக்கிறேன் மக்களே. ஒரு லெவலை கம்ப்ளீட் பண்ணி 3 ஸ்டார் வாங்குறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியன் பைக் டிரைவிங்கில் அதில் என்னப்பா பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதில் வந்து 1 ஸ்டார் போலீஸ்கிட்டேருந்து இன்ஃபினிட்டி ஹெல்த் இல்லாமல் ஆக போகிறோம். அதுவும் பைக்கில். என்னடா இதெல்லாம் ஒரு வீடியோவாக நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், அது சிம்பிளாக பண்ணலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ரிவ்யூவை கமெண்ட்லேயே சொல்லவும். ஓகே, சின்ன கோளாறானனால முதல்லேருந்து போட வேண்டியதாகிடுச்சு. நடுவில் நான் இந்தியன் பைக் டிரைவிங் வீடியோலாம் போட்டேன்னா அப்புறம் கிராண்ட் கிரிமினல் போட்டுப்பேன். அதை யாருமே பார்க்கல. அப்புறமா இந்தியன் பைக் டிரைவிங்கில் மூன் கிராவிட்டி மோடுக்கும் இந்த ரேம்ப்பு சேலஞ்சுக்கும் அத்தனை பேர் பார்த்து லைக் ஆனால் 3 தான் போட்டிருக்கீங்க. முதல் வீடியோ அத்தனை வியூஸ் போனதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, 6ஆம் லெவல் முடிஞ்சிடுச்சு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிகிறது. பை.